கும்பராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு தற்செயலா வந்ததுன்னு நினைக்காதீங்கங்க. இப்போ நீங்க இந்த கும்பராசி பலன் பார்க்குறீங்கன்னா, அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்குதுங்க. சமீப காலமா மனசுல ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்ப நல்ல மாற்றம் வரும்னு ஒரு கேள்வி இருந்தா, அந்த கேள்விக்கான பதிலை தேடித்தான் இப்போ நீங்க இங்க வந்திருக்கீங்கங்க. கும்பராசிக்காரர்கள் சாதாரணமானவர்கள் அல்லங்க. துணிச்சலும் வேகமும் உங்களோட இயல்புங்க. ஆனா அந்த வேகத்துக்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கிறப்போ வாழ்க்கையே மாறுமுங்க. இந்த உலகத்துல நம்ம எத்தனை முயற்சி செய்தாலும், எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பித்தாலும் நம்ம காத்து வழி நடத்துற ஒரு சக்தி இருக்குன்னு நம்புறீங்களா? அதுதான் நம்ம குலதெய்வம்ங்க. கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில பல தடவை தெரியாமலே தடைகள் உடைந்திருக்கலாமுங்க. கடைசி நிமிஷத்துல வழி திறந்திருக்கலாமுங்க. அதற்கு பின்னால குலதெய்வ அருளே காரணமுங்க. இந்த கும்பராசி பலன் உங்களுக்கு பலன் தரணும்னு நினைச்சா இந்த கணமே ஒரு சின்ன விஷயம் செய்யுங்க. கமெண்ட்ஸ்ல உங்க குலதெய்வம் பேரை எழுதுங்க. தெரியலனா எனக்கு என் குலதெய்வம் தெரியாதுன்னு எழுதினாலும் போதுமுங்க. மனசார எழுதுங்க. அந்த நம்பிக்கை தான் இந்த வீடியோவோட சக்திங்க. உங்க குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு இப்போ இன்றைய கும்பராசி பலனுக்குள்ள நுழையலாமுங்களா? வணக்கமுங்க கும்பராசிக்காரர்களே. இந்த வீடியோ சாதாரண ஜோதிட கணிப்பு கிடையாதுங்க. இது உங்க வாழ்க்கையில இப்ப நடக்கிற சில விஷயங்களுக்கு பின்னால மறைந்திருக்கிற ஆழமான உண்மையை மெதுவா வெளிச்சத்துக்கு கொண்டு வர்ற ஒரு செய்திங்க. நீண்ட நாட்களா உங்க மனசுக்குள்ள ஏதோ ஒன்று மாறப்போற மாதிரி ஒரு உணர்வு இருந்திருக்கா? காரணமே இல்லாம ஒரு சோர்வு, சில நேரம் அமைதி இல்லாத எண்ணங்கள், பழைய நினைவுகள் திடீர்னு மேலே வர்றது, சில மனிதர்களோடு நடந்த உங்களை குழப்புறது, இவையெல்லாம் சும்மா நடக்கிற விஷயங்கள் கிடையாதுங்க. கும்பராசிக்காரங்களுக்கே உரிய ஒரு தனி சிறப்பு என்னன்னா, நீங்க வெளியே காட்டுற முகத்துக்குள்ள ஒரு பெரிய உள்ளார்ந்த உலகம் இருக்குமுங்க. எல்லாருக்கும் புரியாத அளவுக்கு ஆழமா யோசிப்பீங்க. ஆனா அந்த யோசனைகளை வெளிப்படுத்தாம உங்களுக்குள்ளேயே அடக்கி வச்சிருப்பீங்க. இப்போ அந்த அடக்கி வச்ச விஷயங்கள் தான் மெதுவா மேலே வர ஆரம்பிச்சிருக்குங்க. சமீப காலமா சில விஷயங்கள் உங்க கட்டுப்பாட்டை மீறி போற மாதிரி தோணி இருக்கலாமுங்க. நான் நினைச்ச மாதிரி ஏன் எதுவுமே நடக்கலன்னு மனசுக்குள்ள ஒரு கேள்வி திரும்ப திரும்ப வந்திருக்குமுங்க. குறிப்பா உறவுகள், வேலை, பண விஷயம், நம்பிக்கை வைத்த சில மனிதர்கள், இவையெல்லாம் தொடர்பா ஏமாற்றங்கள் உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க ஆரம்பிச்சிருக்குமுங்க. கும்பராசிக்காரர்களே, நீங்க சாதாரணமா மாற்றத்தை விரும்புறவங்க கிடையாதுங்க. ஆனா மாற்றம் தேவைப்படுற நிலை வந்துட்டா அந்த மாற்றம் முழுசா நடக்கணும்னு நினைக்கிறவங்க. இப்போ உங்க வாழ்க்கை ஒரு இடத்துல நின்னுட்ட மாதிரி தோணினாலும் உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று தயாராகிட்டு இருக்குதுங்க. சில நேரம் தனிமையா இருக்கணும்னு தோணுமுங்க. யாருக்கிட்டையும் பேச வேண்டாம்னு மனசு சொல்லுமுங்க. ஆனா அதே நேரம் யாராவது வந்து உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்களான்னு ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குமுங்க. இது உங்க மனசு பல அடுக்குகள்ல வேலை செய்ய ஆரம்பிச்சதுக்கான அறிகுறிங்க. இப்போ வர்ற கனவுகள், சின்ன சின்ன சைகைகள், திடீர்னு வர நினைவுகள், இவையெல்லாம் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்ல வருதுங்க. நீங்க இதுவரைக்கும் பிறருக்காக, சூழ்நிலைக்காக, குடும்பத்துக்காக விட்டு கொடுத்த விஷயங்கள் எல்லாம் உங்க உள்ளார இருந்த சக்தியை மெதுவா குறைச்சிருக்குதுங்க. ஆனா அந்த சக்தி முழுசா போயிடலைங்க. அது உங்க உள்ள தூங்கிக்கிட்டே இருக்குங்க. கும்பராசிக்காரர்களே, நீங்க எப்பவும் எதிர்காலத்தை நோக்கி யோசிக்கிறவர்கள். ஆனா இப்போ உங்க வாழ்க்கை உங்களை கடந்த காலத்தை திரும்பி பார்க்க வைக்குதுங்க. அது தண்டனை கிடையாதுங்க. அது ஒரு நினைவூட்டலுங்க. நீ யாரு, நீ எதுக்காக இங்க இருக்க, உங்க ஆத்மா கேட்க ஆரம்பிச்சிருக்குங்க. இந்த நேரத்துல எடுக்கிற ஒவ்வொரு முடிவும், பேசுற ஒவ்வொரு வார்த்தையும், உங்க மனசுக்குள்ள உருவாகிற ஒவ்வொரு எண்ணமும் மிக முக்கியமானதா மாறுதுங்க. ஏன்னா
இப்போ உங்க வாழ்க்கை சும்மா ஓடிக்கிட்டு இருக்குல்ல, அது உங்கள வேறொரு ஒரு நிலைக்கு தயார் பண்ணிட்டு இருக்குங்க. நீங்க இத உணர ஆரம்பிச்சதுனால தான் இந்த செய்தி உங்களுக்கு வந்துச்சுங்க. சமீப நாட்கள்ல உங்க மனசு ஒரே விஷயத்துல நிலைநிறுத்த முடியாம தவிக்கிற மாதிரி இருக்குமுங்க. ஒரு நாள் ரொம்ப தெளிவா யோசிக்க முடியுமுங்க. மறுநாள் அதே விஷயம் குழப்பமா மாறுமுங்க. இதுக்கு காரணம் உங்க உள்ளார்ந்த எண்ணங்கள்ங்க. 2 திசைகள்ல இழுக்க ஆரம்பிச்சிருக்குங்க. 1 பழைய பழக்கங்கள்ங்க, பழைய வாழ்க்கை முறைங்க, இப்படித்தான் நான் இருந்தேன்னு சொல்ற மனநிலைங்க. இன்னொன்னு, இதுவரை நீங்க யாருக்குமே சொல்லாத, நீங்களே முழுசா உணராத ஒரு புதிய எண்ணம்ங்க. இந்த 2 இடைப்பட்ட நிலைதான் இப்போ உங்கள அதிகமா சோர்வடைய வைக்குதுங்க. சில நேரம் எந்த காரணமும் இல்லாம கோபம் வருமுங்க. சில நேரம் திடீர்னு கண் கலங்குமுங்க. சில நேரம் எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாவது போயிடணும்னு தோணுமுங்க. இது பலவீனம் கிடையாதுங்க. இது உங்க மனசு பழைய தோலை களைந்து புதுசா மாற முயற்சி பண்ற தருணமுங்க. உங்களை சுற்றியுள்ள சில மனிதர்கள் இப்போ உங்களுக்கு ரொம்ப வேற மாதிரி தோண ஆரம்பிச்சிருப்பாங்க. முன்னாடி முக்கியமா இருந்தவங்க இப்ப தொலைவா போக மாதிரி இருக்குமுங்க. முன்னாடி பெருசா எடுத்துக்காதவங்க இப்ப அதிக பாதிப்பை ஏற்படுத்துவாங்க. இதுக்கு காரணம் உங்க அதிர்வு மாற ஆரம்பிச்சிருக்குங்க. நீங்க மௌனமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு முடிவு உருவாகிக்கிட்டே இருக்குதுங்க. இதை இனிமேல் தாங்க முடியாதுங்க. இதை இனிமேல் ஏத்துக்க மாட்டேன். இந்த மனசு மெதுவா உறுதி எடுக்குதுங்க. குறிப்பா வேலை விஷயங்கள்ல உங்க திறமைய குறைச்சு பேசுற சூழ்நிலைகள், உங்களை மதிக்காத அணுகுமுறைகள், அல்லது நீங்க அதிகமா உழைச்சும் அதுக்கான அங்கீகாரம் கிடைக்காத நிலை, இவையெல்லாம் உங்க உள்ளுக்குள்ள ஒரு தீய உருவாக்குதுங்க. ஆனா அந்த தீய வழியில கோபமா வரலங்க. அது ஒரு ஆழமான தெளிவா மாறிக்கிட்டு இருக்குதுங்க. நீங்க யாரையும் காயப்படுத்த விரும்பாதவர்கள். அதனால தான் பல நேரம் உங்க உண்மையான எண்ணங்களை விழுங்குறீங்க. ஆனா இப்போ அந்த விழுங்கின விஷயங்கள் எல்லாம் ஒரு இடத்துல சேர்ந்து உங்களை அமைதியா உட்கார விடாம செய்துங்க. சில நேரம் தனிமை உங்களுக்கு பயமா இல்ல, பாதுகாப்பா தோண ஆரம்பிச்சிருக்குங்க. ஏன்னா அந்த தனிமையில தான் நீங்க உங்களோட உண்மையான குரலை கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அந்த குரல் மெதுவா ஆனா தெளிவா சொல்றது ஒன்று மட்டும்ங்க. இது இனிமேல் பழைய மாதிரி இருக்காது. இந்த நாட்கள்ல உங்க மனசுக்குள்ள நடக்கிற மாற்றத்தை நீங்களே முழுசா வார்த்தைகள்ல சொல்ல முடியாம இருப்பீங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெளிவா உணர முடியுமுங்க. முன்னாடி சகிச்சுக்கிட்ட விஷயங்களை இப்போ சகிக்கிற மனசு வரலங்க. சில சூழ்நிலைகள் சின்னதா இருந்தாலும் அது உங்களை அதிகமா பாதிக்குதுங்க. காரணம் அந்த சூழ்நிலை பெருசு இல்லைங்க. அது உங்க மதிப்பை, உங்க எல்லைய மீற மாதிரி தோணுதுங்க. நீங்க எப்பவும் எல்லாருக்கும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க. அதுக்காக உங்க விருப்பங்களை பின்னால தள்ளி அனுபவங்கள் நிறைய இருக்குமுங்க. ஆனா இப்போ உங்க உள்ளுக்குள்ள ஒரு அமைதியான எதிர்ப்பு உருவாக ஆரம்பிச்சிருக்குங்க. அது சத்தம் இல்லாததுங்க, யாருக்கும் தெரியாததுங்க, ஆனா ரொம்ப உறுதியானதுங்க. சில நேரம் நீங்க எதையும் பேசாம அமைதியா இருக்கும்போது கூட உங்களை சுத்தி உள்ளவங்க உங்க மாற்றத்தை உணர ஆரம்பிச்சிருப்பாங்க. நீ மாறிட்ட மாதிரி இருக்கு, நீ யாராவது சொல்லி இருக்கலாம். அந்த வார்த்தை உங்களுக்கு கொஞ்சம் வலி கொடுத்துருக்கலாமுங்க. ஏன்னா நீங்க மாறணும்னு நினைக்கல, சூழ்நிலைகள் உங்களை வளர வச்சிருக்குதுங்க. இந்த நேரத்துல பழைய நினைவுகள் திரும்ப திரும்ப மனசுக்குள்ள வர்றது, குறிப்பா நீங்க உங்களை இழந்த மாதிரி உணர்ந்த தருணங்கள்ங்க. அந்த நினைவுகள் உங்களை பலவீனப்படுத்த வரலங்க, அவை உங்களை நினைவூட்ட வருதுங்க. நீ இதை விட அதிகம் தகுதியானவனே, உங்க உள்ளார்ந்த சக்தி மெதுவா சொல்றதுங்க.
சில நேரம் திடீர்னு யாரோ ஒருத்தர் மனசுல தோணுவாங்க. பல நாளா பேசாத ஒருவர் அல்லது ஒரு சம்பவம் அது சும்மா நினைவில்லைங்க. அது உங்க மனசு இன்னும் சில முடிவுகளை தெளிவுபடுத்த முயற்சி பண்ற அறிகுறிங்க. நீங்க யாரையும் கட்டாயப்படுத்தி வைத்துக் கொள்ள மாட்டீங்க. அதே நேரம் யாராலும் உங்களை கட்டுப்படுத்தவும் முடியாதுங்க. இப்ப அந்த சுதந்திரம் சம்பந்தமான உணர்வு அதிகமா எழ ஆரம்பிச்சிருக்குங்க. நான் என் வழியில வாழணும் என்னன்னு மனசு தெளிவா சொல்ற தருணம்ங்க. இது வெளியில எல்லாம் அமைதியா தெரிஞ்சாலும் உங்க உள்ள ஒரு பெரிய அசைவு நடக்குங்க. அந்த அசைவு உங்களை உடைக்க வரலங்க. அது உங்களை நீங்களே அடையாளம் காண வைக்க ஆரம்பிச்சிருக்குங்க. இப்போ உங்க வாழ்க்கையில சில விஷயங்கள் மெதுவா இடம் மாற ஆரம்பிச்சிருக்குமுங்க. வெளிப்படையா பெரிய சம்பவங்கள் நடந்த மாதிரி தெரியாம இருக்கலாமுங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு தெளிவு உருவாக ஆரம்பிச்சிருக்குங்க. முன்பு இதுதான் சரின்னு நினைச்ச விஷயங்கள் இப்போ கேள்விக்குறியா மாறுதுங்க. அதே நேரம் முன்பு பயந்த விஷயங்கள் இப்போ அவ்வளவு பெருசா தோணலைங்க. இது உங்க பார்வை மாற ஆரம்பிச்சதுக்கான அறிகுறிங்க. நீங்க எப்பவும் உலகத்தை கொஞ்சம் வேற கோணத்துல பார்க்குறவங்க. ஆனா இப்ப அந்த கோணம் இன்னும் ஆழமா மாறிட்டு இருக்குங்க. சில மனிதர்கள் ஏன் உங்க வாழ்க்கையில வந்தாங்க, சிலர் ஏன் விலகிட்டாங்கன்னு புரிதல் வர ஆரம்பிக்குமுங்க. அதுல வருத்தம் இருக்குமுங்க. ஆனா அதை விட ஒரு விடுதலை உணர்வும் இருக்குமுங்க. குறிப்பா உறவுகள்ல நீங்க அதிகமா கொடுத்தும் திரும்ப கிடைக்காத தருணங்கள் நினைவுக்கு வருமுங்க. அந்த நினைவுகள் இப்போ உங்களை காயப்படுத்துவதற்கு பதிலா உங்களை உறுதிப்படுத்துதுங்க. இதுதான் என் எல்லைன்னு நீங்க உள்ளுக்குள்ள வரையறை இழுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. வேலை அல்லது சமூக வாழ்க்கையில நீங்க பேசுறதுக்கு முன்னாடி நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. முன்னாடி உடனே சமாதானப்படுத்துறவர் இப்போ கொஞ்சம் தள்ளி நின்று பார்ப்பவரா மாறியிருக்கீங்க. இது அலட்சியம் கிடையாதுங்க. இது விழிப்புணர்வுங்க. சில நேரம் உங்க மனம் மற்றவர்களுக்கு புரியாமல் போகலாமுங்க. ஏன் இப்படி அமைதியா இருக்குன்னு கேட்கலாமுங்க. ஆனா அந்த மனதுக்குள்ள நீங்க உங்க வாழ்க்கையோட அடுத்த அடுக்க அமைத்துட்டு இருக்கீங்க. நீங்க யாரையும் நிராகரிக்க மாட்டீங்க. ஆனா உங்களை நீங்களே நிராகரிக்கிற நிலைக்கு இனிமே போக மனசு வரல. அதனால தான் இப்போ நீங்க உங்க ஆற்றலை கவனமா செலவு பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. எதுக்காக போராடணும், எதுக்காக விட்டு கொடுக்கணும், எதுக்காக அமைதியா விலகணும்னு ஒரு உள்ளறிவு உங்களை வழிநடத்த ஆரம்பிச்சிருக்குதுங்க. இது வெளியில தெரியாத மாற்றமுங்க. ஆனா உங்க வாழ்க்கையோட அடித்தளத்தை மெதுவா மாத்திக்கிட்டு இருக்குங்க. இந்த கட்டத்துல உங்க மனசு ரொம்ப சின்ன விஷயங்களுக்கே அதிகமா பதில் சொல்ல ஆரம்பிச்சிருக்குமுங்க. ஒரு வார்த்தை, ஒரு பார்வை, ஒரு செயல் இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி கவனிக்காத அளவுக்கு இப்ப தெளிவா தெரிய ஆரம்பிக்குமுங்க. காரணம் உங்க உள்ளுணர்வு இப்ப அதிகமா விழித்துட்டு இருக்குங்க. நீங்க யாரையும் எளிதா நம்பாதவர்கள். ஆனா ஒரு முறை நம்பிட்டா அந்த நம்பிக்கைய கடைசி வரை பிடிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இப்ப அந்த நம்பிக்கை சம்பந்தமான விஷயங்கள்ல பெரிய புரிதல் வர ஆரம்பிச்சிருக்குங்க. யாருக்கு எவ்வளவு இடம் கொடுக்கணும், யாரோட எவ்வளவு தூரம் போகணும்னு, யாருடைய எல்லைய எங்க நிறுத்தணும்னு மனசு தானா முடிவெடுக்க ஆரம்பிச்சிருக்குங்க. இது உங்களை குளிர்ச்சியானவரா மாற்றல, இது உங்களை தெளிவானவரா மாற்றுதுங்க. சில நேரம் திடீர்னு ஒரு தைரியம் அந்த மாதிரி தோணுமுங்க. முன்னாடி பயந்த விஷயங்களை இப்ப மனசுக்குள்ள இதை கடக்க முடியுமுங்க. சொல்ற குரல் கேட்க ஆரம்பிக்குமுங்க. குறிப்பா உங்க எதிர்காலம் சம்பந்தமான யோசனைகள்ல ஒரு புதிய நம்பிக்கை மெதுவா உருவாகுதுங்க. அது சத்தம் இல்லாததுங்க, ஆனா உறுதியானதுங்க. இந்த நாட்கள்ல நீங்க தனியா இருக்கிற நேரம் அதிகமா தேட ஆரம்பிச்சிருப்பீங்க. அது யாரையும் தவிர்க்கிறதுக்காக இல்லைங்க, உங்களை நீங்களே கேட்கணும்னு தோன்றதால. அந்த அமைதியான நேரங்கள்ல உங்களுக்கு சில உண்மைகள் புரிய ஆரம்பிக்குமுங்க. சில கனவுகள் தெளிவா நினைவுல இருக்குமுங்க.
சில எண்ணங்கள் திரும்ப திரும்ப வருமுங்க. அவையெல்லாம் உங்கள ஒரு விஷயத்துக்கு தயார் பண்ணிட்டு இருக்குங்க. நீங்க உலகத்துக்கு கொடுக்க நிறைய வச்சிருக்கீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி உங்கள நீங்களே முழுசா ஏற்றுக்கொள்ளணுமுங்க. இப்ப அந்த ஏற்றுக்கொள்ளும் பயணம் ஆரம்பிச்சிருக்குதுங்க. அது மெதுவானதுங்க. ஆனா ரொம்பவும் அழகானதுங்க. ஆழமானதும் கூடங்க. உங்க வாழ்க்கை வெளிப்படையா மாறதுக்கு முன்னாடி உங்க உள்ள ஒரு பெரிய ஒழுங்கு உருவாகிட்டு இருக்குங்க. இந்த நேரத்துல உங்க மனசு பழைய கேள்விகளுக்கு புதுசா பதில் தேட ஆரம்பிச்சிருக்குமுங்க. முன்னாடி அப்படித்தான் நடக்கும். இன்னும் விட்டுட்ட விஷயங்களை இப்ப அப்படியே ஏத்துக்குது மனசு வரலைங்க. ஏன் அப்படின்னு கேள்வி உங்க உள்ளுக்குள்ள எழுமுங்க. நீங்க எப்பவும் காரணம் தெரியாம எதையும் நம்புறவங்க கிடையாதுங்க. ஆனா வாழ்க்கை ஓட்டத்துல சில நேரம் உங்க சுயத்தையே மறந்து ஓடி இருப்பீங்க. இப்ப இப்ப அந்த ஓட்டம் மெதுவா நின்று நான் என்ன விரும்புறேன்னு உங்க மனசு நேரடியா கேட்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. சில நேரம் இந்த கேள்விக்கு உடனடி பதில் கிடைக்காம இருக்கலாமுங்க. அதனால ஒரு வெறுமை மாதிரி தோணலாமுங்க. ஆனா அந்த வெறுமை உண்மையில ஒரு இடைவெளிங்க. அந்த இடைவெளியில தான் உங்க உண்மையான விருப்பங்கள், உண்மையான ஆசைகள் மேல வர ஆரம்பிக்குமுங்க. இந்த நாட்கள்ல சில பழைய பழக்கங்கள் உங்களுக்கு தேவையில்லாத மாதிரி தோணுமுங்க. முன்னாடி ஆறுதலா இருந்த விஷயங்கள் இப்ப சும்மா சுமையா தெரியுமுங்க. இது மாற்றம் வர்றதுக்கான அறிகுறிங்க. உங்க மனசு இனிமேல் சின்ன சின்ன சந்தோஷங்கள்ல சமாதானப்பட விரும்பலைங்க. அது ஆழமான அர்த்தத்தை தேடுதுங்க. நீங்க எல்லாரையும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணவர்கள். ஆனா இப்போ உங்களை யாரும் புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்கறதையும் மெதுவா விட்டுட்டு இருப்பீங்க. காரணம் உங்களுக்கு நீங்களே புரிய ஆரம்பிச்சிட்டீங்க. அந்த புரிதல் தான் இப்போ உங்களுக்கு ஒரு அமைதியை தருதுங்க. வெளியில இன்னும் குழப்பம் இருந்தாலும் உள்ள ஒரு நம்பிக்கை மெதுவா வேரூன்ற ஆரம்பிச்சிருக்குமுங்க. அது கத்துத்தர நம்பிக்கை அமைதியா நான் சரியான பாதையில தான் இருக்கேன்னு சொல்ற ஒரு உறுதிங்க. இந்த கட்டத்துல உங்க வாழ்க்கையில நேரம் பற்றிய உணர்வே கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிருக்குமுங்க. சில நாட்கள் ரொம்ப வேகமா போற மாதிரி தோணுமுங்க. சில நாட்கள் நேரமா நிக்கிற மாதிரி இருக்குமுங்க. இது சோர்வோ அலட்சியமோ இல்லைங்க. இது உங்க மனசு முக்கியமான விஷயங்களை மட்டும் கவனிக்க ஆரம்பிச்சதுக்கான அறிகுறிங்க. நீங்க எப்பவும் எதிர்காலத்தை நினைச்சு வாழ்றவர்கள். ஆனா இப்ப அந்த எதிர்காலம் பற்றிய யோசனை பயமா இல்ல, அது ஒரு பொறுப்பா தோண ஆரம்பிச்சிருக்குங்க. நான் எப்படி வாழணும் இந்த கேள்வி மெதுவா நான் எந்த மாதிரி மனிதனா இருக்கணும்னு இன்னும் மாறிக்கிட்டே இருக்குங்க. இந்த மாற்றம் சத்தம் இல்லாமல் நடக்குதுங்க. வெளியில யாருக்கும் தெரியாம, ஆனா உங்க உள்ளுக்குள்ள மிக ஆழமா சில நேரம் உங்க மனசு ஒரு விஷயத்த தெளிவா மறுக்க ஆரம்பிக்குமுங்க. முன்னாடி சமாதானப்படுத்தின இடத்துல இப்ப நீங்க அமைதியா விலகுவீங்க. அதுக்கு காரணம் கோபம் கிடையாதுங்க. அது உங்க சுயமரியாதை. இந்த நாட்கள்ல யாராவது உங்களை பத்தி தவறா புரிஞ்சுக்கிட்டா முன்னாடி போல விளக்கம் கொடுக்க மனசு வராதுங்க. புரிஞ்சுக்கணும்னா புரிஞ்சுக்கட்டும் அப்படிங்கிற ஒரு நிலை உருவாகுதுங்க. அது அலட்சியம் கிடையாதுங்க. அது உங்க ஆற்றலை பாதுகாக்கிற ஒரு வழிங்க. நீங்க உங்க வாழ்க்கைய யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய கட்டத்துல இருந்து மெதுவா வெளியே வர்றீங்க. அதனால தான் இப்போ உங்க தேர்வுகள் ரொம்ப தனிப்பட்டதா மாறிட்டு இருக்குங்க. யாரோட கருத்தும், யாரோட எதிர்பார்ப்பும், சமூகத்தின் சட்டகம் இவையெல்லாம் இப்போ உங்க முடிவுகளை அதிகமா பாதிக்கலைங்க. உங்க உள்ளார்ந்த குரல் தான் வழிகாட்ட ஆரம்பிச்சிருக்குதுங்க. அந்த குரல் மெதுவானதுங்க. ஆனா ஒருபோதும் பொய் சொல்லாததுங்க. இப்போ உங்க வாழ்க்கை ஒரு ஆழமான அமைதிக்குள்ள நுழைய ஆரம்பிச்சிருக்குங்க. அந்த அமைதி வெளியில சிரிப்பா தெரியாம இருக்கலாமுங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு சமநிலை உருவாகுதுங்க. முன்னாடி உங்களை அவசரப்படுத்தின விஷயங்கள் இப்போ அவ்வளவு சக்தி இல்லாத மாதிரி தோணுமுங்க. இது நடக்கலைன்னா என்ன, நீ கேட்குற மனநிலை வர ஆரம்பிக்குமுங்க. இது தோல்வி ஏற்றுக்கொள்ற மனசு கிடையாதுங்க.
இது வாழ்க்கைய புரிஞ்சுக்க ஆரம்பிச்ச மனசுங்க. சில விஷயங்கள் தாமதமா நடந்தாலும் அது உங்களுக்கு சரியான நேரத்துல தான் நடக்குங்கிற நம்பிக்கை மெதுவா உருவாகுதுங்க. இந்த நாட்கள்ல நீங்க அதிகமா கவனிக்க ஆரம்பிப்பீங்க. உங்க உடல், உங்க தூக்கம், உங்க உணவு, உங்க சுற்றுப்புறம் முன்னாடி அலட்சியமா விட்ட விஷயங்கள் இப்ப முக்கியமா தோணுமுங்க. காரணம் உங்க உள்ளார்ந்த மாற்றம் வெளிப்புற வாழ்க்கையும் ஒழுங்குபடுத்த சொல்லுதுங்க. சில நேரம் ஒரு சின்ன வார்த்தை கூட உங்களுக்கு ஆழமா பதியுமுங்க. அதே நேரம் பெரிய சத்தங்கள், தேவையில்லாத உரையாடல்கள் உங்களை சோர்வடைய வைக்குமுங்க. இதெல்லாம் உங்க உணர்ச்சிகளுங்க அதிகமா நுட்பமா மாறிட்டு இருக்கு என்பதற்கான அறிகுறிங்க. நீங்க தனியா போற பாதையை தேர்வு பண்ணினாலும் அந்த பாதை தவறு இல்லைன்னு இப்போ உங்களுக்கு உள்ளுக்குள்ள தெரியுமுங்க. முன்னாடி எல்லாரும் என்ன நினைப்பாங்க, என்ன அப்படின்னு யோசிச்ச இடத்துல இப்ப நான் என்ன உணர்றேன், என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. அந்த கேள்விக்கான பதில்கள் எல்லாம் உடனே வராதுங்க. ஆனா ஒவ்வொரு நாளும் உங்க மனசு கொஞ்சம் கொஞ்சமா இலகுவாகுமுங்க. தேவையில்லாத பாரங்கள் தானா கீழே விழுமுங்க. உங்க வாழ்க்கை சத்தம் இல்லாம ஆனா உறுதியான ஒரு புதிய திசையில நகர ஆரம்பிச்சிருக்குங்க. இந்த நிலையில உங்க மனசு ஒரு வகை முதிர்ச்சி அடைந்த மாதிரி இருக்குமுங்க. முன்னாடி உடனடி பதில் தேவைப்பட்ட இடங்கள்ல இப்ப பொறுமை இயல்பா வந்திருக்குமுங்க. சில விஷயங்கள் நடக்காம போனாலும் அதுக்காக உங்க உள்ள கலக்கம் வராதுங்க. இதுவும் கடந்து போகணும்னு ஒரு அமைதியான நம்பிக்கை உருவாகி இருக்குமுங்க. இது அலட்சியத்தால வர அமைதி இல்லைங்க, இது அனுபவத்தால வந்த தெளிவுங்க. வாழ்க்கை எல்லாவற்றுக்கும் உடனடி விளக்கம் கொடுக்காதுங்க. ஆனா ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்பத கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. இந்த நாட்கள்ல உங்க பேச்சு குறையுமுங்க, கவனம் அதிகரிக்குமுங்க. யாரோட பேசணும், எதுக்காக பேசணும் என்பதுல ஒரு தேர்வு வருதுங்க. முன்னாடி எல்லாருக்கும் கிடைச்சவங்க நேரம் இப்ப சிலருக்கு தான் கிடைக்குமுங்க. அதனால சிலர் உங்களை தூரமா உணரலாமுங்க. ஆனா நீங்க உள்ளுக்குள்ள சும்மா சோர்வடைய மாட்டீங்க. ஏன்னா நீங்க உங்க உண்மையான இடத்துக்கு மெதுவா வந்துட்டு இருக்கீங்க. சில நேரம் தனியா இருக்கும்போது உங்க வாழ்க்கைய பின்பக்கம் இருந்து பார்த்த மாதிரி ஒரு உணர்வு வருமுங்க. எங்க ஆரம்பிச்சீங்க, என்னெல்லாம் கடந்து வந்தீங்கன்னு நினைவு வருமுங்க. அந்த நினைவுகள் வருத்தமா இல்ல, அது ஒரு பெருமிதம் மாதிரி இருக்குமுங்க. இதெல்லாம் கடந்து வந்திருக்கேன்னு சொல்லிக்கிற ஒரு அமைதியான சந்தோஷம்ங்க. நீங்க இனிமேல் யாரோட வாழ்க்கையும் ஒப்பிட்டு உங்க வாழ்க்கை அளவிடுற நிலையில இல்லைங்க. உங்க பயணம் உங்களுக்கு மட்டுமே உரியது என்பதை ஏத்துக்கிட்டீங்க. அந்த ஏற்றுக்கொள்ளுதல் தான் இப்போ உங்களுக்கு ஒரு வலிமையா மாறிட்டு இருக்குங்க. வெளியில பெரிய மாற்றம் தெரியாம இருக்கலாமுங்க. ஆனா உங்க உள்ள ஒரு உறுதியான அடித்தளம் உருவாகி விட்டதுங்க. அந்த அடித்தளமே இனிமே உங்க வாழ்க்கைய தாங்கி நிற்குமுங்க. இந்த தருணத்துல உங்க வாழ்க்கை மெதுவா ஒரு முழுமை அடைந்த மாதிரி உணர்வு தர ஆரம்பிச்சிருக்குமுங்க. எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைச்சதுன்னு இல்லைங்க. ஆனா எல்லா கேள்விகளுக்கும் பதில் தேவைன்னு நினைக்கிற அவசரமும் இனிமேல் இல்லைங்க. எனக்கு இப்போ தெரிஞ்ச அளவு போதும்னு மனசு சொல்லுமுங்க. இது தளர்ச்சி கிடையாதுங்க, இது ஆழமான நம்பிக்கைங்க. வாழ்க்கை தன்னைத்தானே வெளிப்படுத்தும் போது அது கட்டாயப்படுத்தாம ஏற்றுக்கொள்ளும் மனநிலைங்க. இந்த நாட்கள்ல நீங்க சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ஒரு நிறைவு உணர ஆரம்பிப்பீங்க. ஒரு அமைதியான காலை, தேவையில்லாத உரையாடல் இல்லாத ஒரு நாள், மனசுக்கு பிடிச்ச ஒரு தனிமை, இவையெல்லாம் முன்னாடி சாதாரணமா இருந்தாலும் இப்போ அர்த்தம் உள்ளதா தோணுமுங்க. நீங்க யாராக மாறுனீங்கன்னு விளக்க வேண்டிய தேவை இனிமேல் இல்லைங்க. உங்க செயல்களே, உங்க மனமே அதை காட்ட ஆரம்பிச்சிருக்குமுங்க. சிலர் அருகில தொடருவாங்க, சிலர் தானா விலகுவாங்க. அதை பற்றி நீங்க இனிமேல் அதிகமா யோசிக்க மாட்டீங்க. காரணம் உங்களுக்கு தெரியுமுங்க. எது இருக்கணுமோ அது இருக்குமுங்க, எது போகணுமோ அது போய்த்தான் ஆகுமுங்க. நீங்க இப்ப யாருக்காகவும் இல்ல, எதற்காகவும் இல்லைங்க, உங்க உண்மைக்காக வாழ ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.